எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. தீக்குள் விரலை வைத்தா அங்கிருந்து எப்படி கண்டுகொண்டேன் நான் மாறிச்சது. Two ladies, two sisters, their life, அவங்க என்ன அச்சீவ் பண்றாங்க, வைரமுத்து and this we had a lot of discussions like that. So then he mentioned that in Kambaramayam Kandukondain Kandukondain there was this thing about that double usage of the word. And the word நம்ம அந்த பாட்டுல யூஸ் பண்ணியா எப்படி இருக்கும்னு. So Kandukondain. So நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா ராய் character is all rain, weather, flood, drowning. So from the beautiful rain where you fall in love to the coolness of Scotland where you imagine you're a princess, to the Kannamuchi ended with the blue-green, and to finally drowning in the sewer. It's all rain. இவங்களை பார்த்தீங்கன்னா dry, tabu, heat, sun things. There will be no rain in her life. என்ன சொல்ல போகிறாய்க்கு அதுக்கு தான் டெசர்ட்டுக்கு போனேன். So we searching everywhere, railway line in the desert. அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு விஷுவல் வந்தது ஈஜிப்ட். Then we contacted somebody and said இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது. They said it is there, அங்கே ஷூட் பண்ணலாம். ஓகே, அங்கே வந்ததுனால we can also shoot the pyramid. So when I heard that, oh, this is running 175 days in Madras and it is such a cult hit, but somebody is saying it's not working in BNC. Why didn't it work? What shouldn't it work? So why don't we take our cinema and show it to them before the release? Okay. Original story, that is in the Sense and Sensibility story, Ajith character is the sister or the brother of Anitha Ratnam character. Okay. Direction சொல்லி அவன் succeed ஆகணும்னா தான் அவனுக்கு he can marry. So இப்போ ஏற்பட்ட ரெண்டு பேருக்கு ஒரு செக் வச்சுட்டு if you are going to get this story, இதுல இவங்களுக்கு ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கிறது இருந்தா பேசி முடிச்சுக்கலாமே. ஆடியன்ஸ் டோல்ட். ஓகே. ஸோ நாங்க அத ஒரு 3 சீன் அப்படியே டக்குன்னு தூக்கிட்டோம். We'll have a clip from Kandukondain. As quoted before, my favorite. எனக்கு கல்யாணம் படிப்பியா? ஒரிஜினல் டைட்டில் ஆரம்பிங்க நினைக்கிறேன் சார். தீக்குள் விரலை வைத்தா அங்கிருந்து எப்படி கண்டுகொண்டேன் நான் மாறிச்சது. இந்த படத்துக்கு நம்ம பாட்டு எழுத போகும்போது இது ரெண்டு என்ன சொல்றது, two ladies, two sisters, their life, அவங்க என்ன அச்சீவ் பண்றாங்க இது பற்றி பேசிட்டு இருக்கும்போது வைரமுத்து and this we had a lot of discussions like that. So then he mentioned that in Kambaramayam Kandukondain there was this thing about that double usage of the word. So அது அந்த வேர்ட் நம்ம அந்த பாட்டில் யூஸ் பண்ணியா எப்படி இருக்கும்னு. ஸோ Kandukondain அந்த பாட்டில் அந்த வேர்ட் வரி வருது. ஸோ தென் தட் ஃபிட்டிங் பிட்வீன் தட் வேர்ட் ஆஃப் த லிரிக் and the connection with two people, finding their journey, I found that connection better. எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப லாங்கா இருக்கு டைட்டில். எழுதிட்டு போட்டு 3 மணி நேரம் படம் 2 வார்த்தை கூட இல்லைன்னா எப்படி? சில நேரங்கள் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எனக்கு உங்க படத்துல ஃபேசினேட் ஆகுது வெதர் தான் சார். தி வே யூ யூஸ் வெதர், அது மேஜர் ரோல் பிளே பண்ண ஒரு படத்துல. இதுல if I'm not wrong, அப்பாஸ் அவர்களை ஐஸ்வர்யா ராய் மீட் பண்ற டைமும் மழை வரும், பிரியிற டைமும் மழை வரும். அதே மாதிரியே அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா எதையோ யோசிச்சுட்டே போவாங்க, ஒரு ட்ரைனேஜ்குள்ள போவாங்க. இட் ரிசம்பிள்ஸ் அவங்க வாழ்க்கையில கீழே ட்ரோன் ஆறாங்க. அப்ப காப்பாத்தி கை கொடுக்குற ஒரு மம்புட்டி கடைசி வரையும் கை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த டீடைலிங்ஸ் அண்ட் வெதர், இது எப்படி சார் கிராஃப்ட் பண்றீங்க? ஹவு இம்பார்ட்டன்ட் வெதர் இஸ் ஃபார் சினிமா? ஆக்சுவலி நான் பம்பாயில படிக்கும்போது இந்த பெரிய ஒரு கண்டினியூஸ் ரெயின் வந்தால் ரோடெல்லாம் ஃப்ளட் ஆகிடும். ஸோ அப்போ நார்மலாக அங்கே ரோட் ஃப்ளட் ஆனால் இந்த மோட்ரு ஸ்டக் ஆகிடுங்க. அப்போ ஏனோ ஒருத்தன் வந்துட்டு இந்த மேன்ஹோல் எடுத்து வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இன்னொரு ஸ்கூல் இருந்தது. அதில் ஒரு பையன் இந்த மாதிரி இறந்துட்டாரு. ஸோ there was a big news item at that time. So my mother எப்போவுமே சொல்லுவார், மழையில நீங்க அந்த தண்ணியில நடக்க, பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் லைக் டு வாக் இன் த ரெயின். அந்த ஃப்ளட் ஆனா ஸ்கூல் க்ளோஸ் ஆயிடுச்சு, நடந்து போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும்.
இதுக்குள்ள நீங்க முழுகிடுவீங்க, முழுகினால் அது அப்படியே சுவேஜ் சிஸ்டத்துல கடல்ல தான் வரும்னு அந்த ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருந்தது. தட் யூ கேன் யூனோ திங்க். அண்ட் தென் when I came here and I started studying Tamil literature and I found ஆழ்வார்ஸ், the word ஆழ்வார், ஆழமாய் இறங்கி இருக்கிறவன், ஐ மீன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த வேர்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஸோ இன் ஒன் லெவல் இந்த கேரக்டருக்கு ஒரு மாதிரி she wanted a handsome person, she wanted this person, she wanted that, and now she has to learn to love somebody else, you know. So ஒரு லெவல்ல ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு புனர் ஜென்மம் வேணும், யூனோ. தென் she can tell the dialogues that she can say in the climax, which is basically saying that இப்ப எனக்கு அறிவு வந்தாச்சு, you know, I have changed as a person. ஸோ அந்த ஒரு நியர் டெத் சீக்வன்ஸ் இருக்கு. நீங்க நிறைய ஹீரோ ஃபிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி ஒரு பிரிட்ஜில் ஒரு ஃபைட் இருக்கும். அப்போ ஒரு ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள போயிடும், அதுக்கப்புறம் அவங்க ஏதோ சாகிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடும். தட் இஸ் கால் த பெலி ஆஃப் த வேல். அது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த நியர் டெத் மூமெண்ட் வரும் ஒரு லவ் ஸ்டோரியில. அது ஈவன் அலைப்பாய்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அம்மாவுக்கு அடிபட்டு ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமையில இருக்கும். அந்த சாவுலேருந்து வெளியே வரும். சாவுலேருந்து வெளியே வரும்போது அவங்க ஒரு புது மனிதனாக உருவாகிறது. So whether it is a Christian thought of the resurrection of Christ, or whether it's a thought that you know, in animal kingdom, that element of nearly dying has to be there. அது ஒரு சிட்டில நடக்கணும், you know. அது மழை ஸ்டார்ட் ஆகி அது ஒரு ஃப்ளட் ஆகி எல்லா மழையிலும் we hear ஒரு ஆள் எலக்ட்ரிக்யூட் ஆகி செத்தாங்க நடக்கிறது. And how much ever we tell them the government is not able to control it. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃப்ளட்டிங் வரும்போது these kind of deaths happen, you know. So it's an accident, but there is a savior also. அங்க ஆரம்பிச்சது. அண்ட் வெதர் பத்தி கேட்டிருந்தேன் சார். லைக் இன்ட்ரெஸ்டிங் வெதர் அது எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க சொன்னீங்க பாம்பே பத்தி பேசுமா கூட சொன்னீங்க, மழை அங்க இருந்திருக்கும், இதுலயுமே மழை இருக்கும், அந்த மீட்டர் பாயிண்ட்லயுமே மழை இருக்கும், நிறைய இடத்துல வெதர் பிளே பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் இஸ் ஆல் ரெயின், வெதர், flood, drowning. So from the beautiful rain where you fall in love, to the coolness of Scotland where you imagine you're a princess, to the Kannamuchi Enada with the blue green, and to finally drowning in the sewer. It's all rain. Ivangala pathina dry, tabu, heat, sun things. There will be no rain in her life, you know. என்ன சொல்ல போகிறாய் அதுக்கு தான் டெசர்ட்க்கு போனேன். So I'm fascinated just as much by rain and moisture as much as I'm fascinated by dryness and this, I mean, scorching sun. So அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால அந்த ஒரு 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 வெயில அந்த அளவுக்கு காமிச்சது at that time was அக்னி நட்சத்திரம். Of course I like film வெயிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த way it was shot. So there was a very famous a photographer from Brazil called Sebastião Salagoda. அவர் வந்துட்டு இந்தியாவில் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை பற்றி ஃபோட்டோ எடுப்பார். அப்போ he has done about coal miners and all that. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஷாட் about the ladies working in the இந்திரா காந்தி கெனால், அவங்க அந்த பைப் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஒரு விஷுவல் எனக்கு ரொம்ப ஃபேசினேஷனாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பேர்னிங் சன், அந்த டெசர்ட்டுக்குள்ள ஒரு கெனால் வரப்போறது, வரப்போற பசுமை யூ கேன் ஃபீல் இட், யூனோ. அண்ட் அதுக்காக மக்கள் எவ்வளோ உழைக்கிறாங்க, அது எல்லாமே ஒரு ஃபோட்டோவில் இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக்சர்ஸ். அந்த மாதிரியான ஒரு விஷுவல் இந்த படத்தில் வரணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இது. அண்ட் ஸோ அதுக்காக நாங்கள் இந்த கட்சிலலாம் போய் ஒரு ரயில்வே லைன் ட்ரை பண்ணோம், ஆனால் வி குட் நாட் கெட். ஸோ வி சர்ச்சிங் எவ்ரிவே ரயில்வே லைன் இன் த டெசர்ட். அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு விஷுவல் வந்தது, ஈஜிப்ட். தென் வி கான்டாக்டட் சம்படி அண்ட் செட் இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது. தே செட் இட் இஸ் தேர், அங்கே ஷூட் பண்ணலான்னு. ஓகே, அங்கே வந்ததுனால வி கேன் ஆல்சோ ஷூட் த பிரமிட். அப்படிதான் அது ஷூட் ஆயிடுச்சு. கிரிட்டிக்ஸ்க்கு வரலாம் சார். கிரிட்டிக்ஸ் வரதுக்கு முன்னாடி இன்னொரு திங் விச் ஃபேசினேட்டட் அபவுட் கண்டுகொண்டேன், நீங்கள் எப்படி மார்க்கெட் ஹிட் பண்ணீங்கன்றதுக்கு முன்னாடி ஏவிஎம்மோட 50th ப்ரொடக்ஷன், அதுக்கு முன்னாடி மின்சார கனவு பண்ணுறீங்க. சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் செம்ம ஹிட்டு சார், செம்ம கலெக்ஷன். பட்
டவுன் சவுத் இல்லை பி சென்டரில் கிக்கின் ஆச்சுன்னா இல்லை. அந்த இடத்துல நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தி கண்டுகொண்டேன பி சென்டர்ஸ்க்கு ப்ளே பண்ணுறீங்க. லைக் வில்லேஜஸ்லேருந்து அங்கெல்லாம் ப்ளே பண்ணி காட்டி அங்கே கனெக்ட் ஆகுதா அப்போ மெட்ரோவில் தூக்கிடும் அப்படின்ற ஜோனில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்களே சார். அது இன்னைக்கு இல்லை பெருசாக நான் பார்த்த வரைக்கும். அது அன்னைக்கு கன்சீவிங் அப்படின்றது எல்லா தரப்பு மக்களுக்குமே இருக்கணுன்ற அந்த ஐடியாலஜி அண்ட் இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்துச்சு சார்? இதெல்லாம் we know it because we are doing advertising on a regular basis. So when I heard that, oh, this is running 175 days in Madras and it is such a cult hit, but somebody is saying it's not working in BNC, why didn't it work? What shouldn't it work? So why don't we take our cinema and show it to them? So before the release. Okay. So now our first half shoot பண்ணிட்டு we had I think gone to Erode or somewhere. We organized என்ன சொல்றது a group of women because I wanted to know whether the film connects with women, and a group of men, and we had a camera and we showed the film. So we can make out when they are getting irritated, when they are getting restless. I mean, that was time there were no mobile phones. இப்போ படம் போர் அடிச்சா எல்லாருமே மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. But then after that we had a discussion, and that discussion was also filmed and recorded, and I'm sitting in the next hotel room and I'm listening to everything. Adila there were some things which were not communicating, like original story, that is in the Sense and Sensibility story. Ajith character is the sister or I mean it's the brother of Anitha Ratnam character. Okay. பட் அது ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஜெயின் ஆஸ்டனோட கதையில இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரிலேட்டட் பீப்புள், அதுக்குள்ளதான் அந்த காதல் நடக்கிறது. நீங்க ஒரு செப்பரேட் சொசைட்டிலேருந்து வந்து காதலிக்க முடியாது. ஸோ ஒரு காதல் கதையில இந்தியால இப்போ ஒரே தெருவில் இருந்து நீங்க லவ் பண்றது இஸ் நாட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். நீங்க வேறொரு ஊருக்கு போய் வேறொரு வில்லேஜ்ல போய் லவ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவரோட இஃப் ஹி இஸ் லைக் அ ஃபில்ம் அசோசியேட் டைரக்டர் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தெர் ஆர் சோ மெனி டேலண்டட் பீப்புள். அவங்களுக்கு அந்த படம் நான் டைரக்ட் பண்ணலைன்னா நான் கல்யாணம் பண்ண முடியாது. இந்த ஒரு செக்மேட் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப வாட் கேன் ஐ சே, ஒரு டெரிபிள் திங் ஃபார் அ ஃபில்ம் டைரக்டர். லைஃப் ஹிட்டிங் மூமெண்ட். அதே நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு I had know a friend of ours who was to be married, and she was a doctor, everything was fine, and marriage was fixed. The person she was to marry was in love with the nurse somewhere, and he committed suicide. And because of that, this girl whose engagement he was engaged to broke up. When that broke up, this girl couldn't get married for 5 years. See, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல போறோம். ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது. என்கேஜ் ஆயிருக்கிற ஆளுக்கு வேற ஏதோ ஃபாரின்ல காதல் இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆனதுனால அவர் சூசைட் பண்றாரு. அந்த பிளேம் இந்த பொண்ணு மேல வருது, இவங்க லைஃப் ஸ்டக் ஆகுது. இது ஒரு சைட்ல ஒரு பொண்ணோட திங். இங்க ஒரு படிச்சவன் ஃபேமிலிக்கு எதிராக வந்துட்டு டைரக்ஷன் சொல்லி அவன் சக்சீட் ஆகணும்னா தான் அவனுக்கு he can marry. So இப்போ ஏற்பட்ட 2 பேருக்கு ஒரு செக் வச்சுட்டு if you are going to get this story, இதுல இவங்களுக்கு ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கிறது இருந்தா பேசி முடிச்சுக்கலாமே. ஆடியன்ஸ் டோல்ட். ஓகே. ஸோ நாங்க அத ஒரு 3 சீன் அப்படியே டக்குன்னு தூக்கிட்டோம். ஓகே. கான்ஃப்ளிக்ட்டே அங்க இல்லாத மாதிரி அது போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட பேசினா மேட்டர் முடிஞ்சிடும்ல. பரவாயில்லப்பா, நமக்கு தெரிஞ்ச பையன் தான், அவங்க கல்யாணம் பண்ணியா, அவங்களுக்கு வசதி இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணலாமேன்னு சொல்லி இந்த டயலாக் வந்துடும். ஓகே. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா, ஒரு பொண்ணுக்கு வேலை இருக்கு, பையனுக்கு வேலை வரல, பரவாயில்ல, இது இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ that we wanted to avoid, so we removed that. So like that comprehension issues, IPKF, all these kind of things we checked and then got it right. அண்ட் இதுல கடைசி கிளைமேக்ஸ் சீன் ப்ளே பண்ணதுக்கான காரணம் இதுல நிறைய டீடைலிங் இருக்கு. ஸ்டேஜிங் வைஸும் சரி, கதவு மூடுறதுக்கு முன்னாடி கேமரா ஒன்று உள்ள இருக்கும், ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள கேமரா வச்சிருப்பீங்க.
இல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு போகும்போது கரெக்டா அந்த கேரக்டர் கதவை மூடிடுவாங்க. லைக் அதுனா எவ்ரிதிங் இஸ் டன் க்ளோஸ்ட். இந்த கான்வர்சேஷன் வந்து இவர் கீழே நின்று தான் பேசுவார். கீழே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு. என்டையர் கான்வர்சேஷன் நீ கீழே வச்சு கூட ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம். ஆனாலும் தேர்ஸ் அ வால் பிட்வீன் டூ கேரக்டர்ஸ். அங்க ஒரு டீடைலிங் இருக்கு. அண்ட் இப்பெல்லாம் ஒரு பொண்ணு காது மேல ஏறி உட்காந்து நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல கேட்க மாட்டாங்க சார். கீழே இருந்து எனக்கே கேட்காதால கல்யாணம் பண்ணிக்கலாமா அவங்க எஸ் அது இவர் கேட்டு 2 பேரும் ஒரு மாதிரி மேஜிக்கல் ஸ்டேஜிங் அது. ஸோ அதனோட ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இவன் வராரு இல்லை, நான் எனக்கு ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்லி 2 நாள் லைட் இல்லாமல் எடுத்துக்கிறேன்னு. ஸோ அந்த ஸ்ரீவித்யா என்ன 2 நாள் லைட் இல்லாமல் இல்லை வேணும்னா ஒரு நாள் நைட்லேயே முடிச்சுக்கலாம் சொல்லும்போது அந்த ஒரு காமெடி சீக்வன்ஸ் நடந்துட்டு என்னடா நைட்டு இதுன்னு சொல்லும்போது ஷூட்டிங் பற்றி பேசினேன் கெட் அவுட்னு சொல்லி அவனை கெட் அவுட் சொல்கிறாரு. இந்த பொண்ணு அங்கே அழுதுன்னு இருக்கும். ஸோ பொண்ணு மேலே அழுதுன்னு இருக்கும், அஜித் இங்கே இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க. ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட எலிமெண்ட். அவங்க மொட்டை மாடியில் இருக்கிறாங்க, இவன் கீழே இருக்கான். இவன் பணக்காரன் ஆனால் இவன் ரோட்டில் இருக்கிறான். ஸோ இந்த விஷுவல் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அன்னைக்கு இவன் சொன்னார் பியூட்டிஃபுல் டியர்ஸ் அவளுக்கு. அந்த சீக்வன்ஸ் யூ வாண்ட் பிரிங் இட் பேக். ஒரு சிமெட்ரி வரணும். இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இருக்கு, இவனுக்கு படம் வந்தாச்சு, ஆனால் அவன் கீழே இருக்கான். அவன் அன்னைக்கு கேட்க முடியாத விஷயம் இன்னைக்கு கேட்குறான். ஸோ அது அந்த அப் அண்ட் டவுன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் த ஃபர்ஸ்ட் டைம் he felt something for her was when she was crying and he was there. Now she's crying but for a different reason. She has said no to him. And the beat முடிச்சிட்டு தான் இந்த beat வரும். Brilliant sir. Brilliant staging sir. Seriously. And ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேசினேட் பண்ண மொமெண்ட் எனக்கு அந்த படம். Thank you for giving கண்டுகொண்டேன் for us. எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.